உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள்: கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய், மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கேது 8ஆம் இடத்தில், சிம்மத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சந்திரன். இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். 6ஆம் இடத்தில் குரு வந்து நிறைய சங்கடங்களை அனுபவித்த மகராசினியர்கள். ஒருத்தருக்கு சார் வேலை இல்லை சார், கடன் நிறைய ஆயிடுச்சு சார், அதாவது அரசியலில் முதுகில் குத்துறா மாதிரி, கூடவே இருந்துட்டு முதுகில் குத்துறா மாதிரி, குடும்பத்திலும் மகர ராசினியர்கள் இல்லத்திலும் முதுகில் குத்துவாங்க. அது வேலை செய்கிற இடத்துல நடக்கலாம், நெருங்கி பழகிய நண்பர்கள் இருக்கலாம், அடுத்து பிள்ளைகளாக, மகளாக, கூட பிறந்த சகோதர சகோதரியாக, மனைவியாக, கணவனாக, இப்படி பல ரூபங்களில் பிரச்சனைகள் மகராசி சந்தித்து வந்தார்கள். உங்கள் ஜாதகத்தில் தசைகள் நன்றாக இருந்தால், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசையில்தான் மகராசினியர்கள் பிறந்திருப்பார்கள். அடுத்து வரக்கூடிய திசை ராகு திசை. ராகு திசைக்கு பிறகு குரு திசை எனக்கு தெரிஞ்ச வரை மகராசினியர்களுக்கு பல சங்கடங்களை கொடுக்கும். நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க, கடன் அதிகமாக இருக்கும், லோனு கட்ட முடியல சார். ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது குரு தசையில். சனி தசை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சனி தசை நன்றாக இருக்கும். ஏன்னால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி சனி பகவான். சனி தசையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்து புதன் தசை நடந்தால் எப்படி இருக்கும்? புதன் தசை பாதி நல்லா இருக்கும், பாதி கஷ்டங்களை கொடுக்கும். அப்போது அந்த புதன் தசை நன்றாக நமக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் அதற்கு அதிதேவதையான மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது நல்லது. கோயிலில் ஒவ்வொரு கோயிலிலும் நவகிரகங்கள் இருப்பதற்கு அர்த்தமே அதுதான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஜாதகத்தால் தோஷங்கள் வரும் பொழுது எந்த கிரகத்தின் மூலம் தோஷம் வருகிறதோ அந்த கிரகத்திற்கு போய் சாந்தி செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அந்த தோஷங்கள் குறையும். பராபவ வருடம் சித்திரை மாதம் பஞ்சமி திதி ரிஷபராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் சந்திராசிரமம் மிக கவனமாக இருங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் இன்னும் 2 மாதத்தில் வரப்போகிறது. ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் வெற்றி நிறைய கிடைக்க போகுது. ஜூன் 2 குரு பயிற்சி, அப்படியே உங்களுடைய வாழ்க்கையோட அடையாளமே மாறப்போகுது. திருமணமாக போகுது, காதல் கைகூட போகுது, காதல் திருமணத்தில் முடியும், நல்ல வேலை கிடைக்கும், பண வரவு உண்டாகும், வீடு விற்று கடன் அடைக்கலாம், அல்லது நிலம் வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் வீடு நிலம் வாங்கலாம். நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். ஆண் குழந்தை விரும்புவோருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகரப் போகிறது. மகர ராசி ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து வந்த ராசி. சிலருக்கு நோய் இருக்கும், நோய் வரும். ஒரு சிலருக்கு அவர்கள் தன்வந்திரி பெருமாளையும் ஆஞ்சநேயர் பெருமாளையும் வழிபடுவது நல்லது. நிறைய சுப மாற்றங்கள் ஏற்படும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க வந்து எங்கள் நிம்மதியை கெடுத்துடுறாங்க. உனக்கு எங்கள் மாமியார் வீட்டில் எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் நீ வீட்டுக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க. எங்கள் மாமியாரோட அம்மா, மன்னிக்கும், என்னுடைய மனைவியோட அம்மா. என்னுடைய மாமியார் மூலமாகத்தான் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. என் கணவர் ஒன்றுமோ நல்லவர் தான். இப்படி பலவிதமான விஷயங்கள் நடக்கும். திருமணமானவர்கள் 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட அதாவது பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசுங்கள், பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசுங்க. அது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்.
ஏன்னா நிறைய சங்கடங்களை கொடுப்பவர்களை அவங்க வீட்டில் மெதுவாக நகர்ந்து விடுங்கள். கணவர்கிட்ட அவங்க அம்மா பற்றி தப்பாக பேசாதீங்க. புத்திசாலி பெண்ணாக இருந்தால் நிச்சயம் கணவரின் தாயாரை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்தினாலே அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதே போல் உங்கள் தம்பி சரியில்லை, அதாவது மச்சான் சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை, மாமனார் சரியில்லை, எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை, அவங்க எங்கள் அம்மா அப்பாவை அவமானப்படுத்திட்டாங்க இப்படின்ட்டு மனைவி டார்ச்சர் செய்யக்கூடிய கணவன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கும் நிம்மதி சந்தோஷமாக இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அம்மா அப்பா, பெண்ணை பெற்ற அம்மா அப்பாவும் மாப்பிள்ளை பெற்ற அம்மா அப்பாவும் கூட வருவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி குடும்பம் குழந்தைன்னு ஆகிட்ட பிறகு நீங்கள் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என்ன வீடு வேணும், எங்கே வீடு கம்மியாக இருக்குது, எங்கே நிலம் கம்மியாக இருக்குது, இப்போ வாங்கி போட்டால் 10 வருஷத்துக்கு அப்புறமா என்ன விலை வரும், அதுக்கு கடன் வாங்குங்க. கடன் அது போன்ற ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்களுக்கு கடன் வாங்குங்க. கார் வாங்கணும்னு கடன் வாங்காதீங்க. கார் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கடன் வாங்குங்க. பாருங்க, எல்லார் வாழ்க்கையிலும் எது எப்போ வேணாலும் மாறலாம். இப்போ குரு வரப்போகிறாரு, நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. இன்றைக்கி அரசியலில் பார்த்தீங்கன்னா செய்யும் தொழில் தெய்வம், ஆட்டோ ஓட்டுறவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, கார் டிரைவரோட புள்ள எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஏதோ கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி மாற்றம் வந்துடுச்சு. இவங்கெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுபோல் அவங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுத்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன திசை நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் முயற்சியை தொடருங்கள், நிச்சயம் வெற்றிகள் வரும். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு அப்படியே ராசியை பார்க்க போகிறார். அப்படியே ஏணி மேலே ஏறுற மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும். மெல்ல 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 ஏறி போவீங்க. தயவு செஞ்சு பணம் வரும்பொழுது பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத ஆசைக்கு அடிமையாகி இந்த பிஸ்னஸில் முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி யார்கிட்டயா கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. உங்கள் வீட்டில் வாரிசுகள் உருவாகப் போகிறது. அந்த வயதில் உள்ளவர்களுக்கு உங்கள் வீட்டில் குரு பயிற்சி ஆன பிறகு உங்கள் வீட்டில் ஏன்னா குரு புத்திரகாரகன், சந்தானகாரகன். நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கும்போது தாத்தா பாட்டியாக இருந்தால் அவங்களுக்கு பேரம்பேத்தி பொறுப்பாங்க. இல்லை திருமணம் ஆகிட்டு குழந்தை பிறக்க வேலையாக இருந்தால் இந்த நேரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் உருவாகும். நகராசி தைரியமான ராசி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி. மகராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் உள்ளே புகுந்து எந்தவித ஒரு சம்பந்தமும் படாதீங்க. ஆனால் தேவையில்லாமல் ஒரு எதிர்ப்பு பகையை நீங்கள் சந்தித்து விடுவீர்கள். ஏன்னா 6ல் குரு. தயவு செஞ்சு அடுத்தவங்க வீட்டில் தயவு செஞ்சு போகாதீங்க, நல்லது நடக்கும். நேர்மையான குணம் கொண்ட மகர ராசியினர்கள் வாழ்க்கையில் அந்தந்த வயதுக்கேற்றாற் போல் படிக்கின்ற மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வெளிநாடு யோகம் அனைத்தும் உருவாகக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாம் குரு பயிற்சிக்கு பிறகு உருவாகப் போகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம், வாழ்க.